கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்றும் இந்த புதிய மாதத்திற்கென்றும் தேவன் நமக்கு அருளியிருக்கும் ஜீவ வார்த்தை மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதன் 13ஆம் வசனத்தின் ஒரு பகுதியில் அமைந்துள்ளது. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசல்களால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இதன் ஆங்கில மொழியாக்கம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், the one who can break through barriers will lead them out. They will break out, pass through the gate and leave. இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லி இருக்கிறது, the one who breaks open the way will go up before them. They will break through the gate and go out. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே தேவன் தடைகளை நீக்கி போடுகிறவராக வெளிப்படுகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை பல காரியங்கள், பல நன்மைகள், பல ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருந்திருக்கலாம். எவ்வளவோ முயற்சித்தும் எவ்வளவோ மன்றாடியும் அந்த தடைகள் நீங்கவில்லையே என்கின்ற கவலை உங்களை வாட்டி வதைத்திருக்கலாம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோட கூட பேசுகிறார். இந்த புதிய மாதத்திலே நான் தடைகளை நீக்கி போடுகிறவராய் உனக்கு தென்படுவேன். உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் காணப்பட்ட தடைகள், தாமதங்கள், இவை எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை நான் ஏற்படுத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு முன்னே சென்று தடைகள் அனைத்தையும் நீக்கி போடுகிறபடியினால் நிச்சயமாய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட போகிறீர்கள். நான் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின்படி ஒரு 3 தடைகளை உங்களுக்கு முன்பதாக நான் வரிசைப்படுத்த விரும்புகிறேன். நிச்சயமாக இவைகள் உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் என்று சொன்னால், இதன் தீர்வும், இதற்கு தேவன் தருகிற வாக்குத்தத்தமும் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய போதுமானதாய் இருக்கும். முதலாவதாக எஸ்ராவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு இருந்தது எழுதப்பட்டிருக்கிறது. தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் அது நிறுத்தப்பட்டு இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது ஒரு காரியத்தை செய்ய தொடங்கி அதை நிறைவேற்ற முடிக்காதபடிக்கு அல்லது அதை செய்து முடிக்க முடியாதபடிக்கு காணப்படுகிற தடைகள், இதைத்தான் சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் கைகள், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே அதை கட்டி முடிக்கும் என்று சொல்லி. எனவே முதலாவது தடை மகிமைக்கான தடை என்று அழைக்க விரும்புகிறேன். காரணம், முந்தின ஆலயம் சாலமோனால் கட்டப்பட்டது, பிந்தின ஆலயமோ செருபாபேலால் கட்டப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாயிருந்தது என்று சொல்லி. எனவே உங்க வாழ்க்கையிலே பெரிதான மகிமை வெளிப்படக்கூடாதபடிக்கு ஏதோ சில தடைகள் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறது. இதனால் மட்டும் நீங்கள் செய்ய தொடங்கினதை செய்ய முடிக்க முடியாமல் அல்லது செய்து முடிக்க இயலாமல் அந்த தடைகள் காணப்படுகிறது என்று சொன்னால், இன்று கர்த்தர் வாக்குப்படுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் முன் செல்லுகிறபடியினால் தானியேலின் அந்தரங்க ஜெபமும் செருபாபேலின் வெளியரங்கமான செயலும் அன்றைக்கு தடைகளை நீக்கி போட்டது போல் பெரிதான மகிமை வெளிப்படுவதற்கான தடையை உங்கள் வாழ்க்கையில் இருந்து அகற்றி அந்த பெரிதான மகிமை வெளிப்படும்படி செய்கிறார். இதன் விளைவு எப்படியாக இருந்தது சொன்னால், எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் தடைகளை எல்லாம் நீக்கி போட்டார். இரண்டாவது ஒரு தடையை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 11ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். அதில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விதமாய் சொல்லுகிறார், நியாய சாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள் என்று சொன்னார். இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அது ஜெபம் செய்வதிலே தொடங்குகிறது.
இதிலே தான் தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. ஆயினும் நியாய சாஸ்திரிகள் திறவுகோலை எடுத்துக்கொண்டார்கள், அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டார்கள். எனவே இரண்டாவது நான் சொல்ல விரும்புகிற குறிப்பு என்னவென்று சொன்னால், மறைபொருள்களுக்கான தடைகள். எனவே விடை இல்லாமல் தவிக்கிறார்கள், தீர்வில்லாமல் தவிக்கிறார்கள், என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை, எல்லாம் தடையாயிருக்கிறது. ரகசியம், இந்த காரியத்தில் இருந்து எப்படி வெளிப்பட வேண்டும் அல்லது இதை மேற்கொள்வது எப்படி என்கின்ற ரகசியங்கள் வெளிப்படக்கூடாதபடிக்கு மறைபொருள்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. உட்பிரவேசிக்க கூடாத தடை, உரிமை பாராட்ட முடியாத தடை. இப்படிப்பட்ட தடைகளுக்காகத்தான் கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்து முடிந்தது என்று முழங்கினபடினால் அப்பொழுது திரைச்சீலை இரண்டாய் கிழிந்தது என்று எழுதியிருக்கிறது. Now you have the access, now you have the key. அதாவது கிறிஸ்து உங்களுக்காய் செய்ய வேண்டியவைகளை செய்து முடித்தபடியினால் இப்பொழுது திறவுகோல் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் தட்டிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திறவுகோலை தேவன் அருள் இருக்கிறார். எனவே நான் சொல்ல முடியும், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன் சென்று மறைபொருளுக்கான தடைகளையும் நீக்கி உங்கள் கரத்திலே திறவுகோலை கொடுக்கிறார். மூன்றாவதாக ஒரு தடை, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால் அங்கு எழுதியிருக்கிறது, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை. இது மகிழ்ச்சிக்கான தடை என்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு மகிழ்ச்சி இல்லாதபடிக்கு, ஒரு மன நிறைவு இல்லாதபடிக்கு தடைகள் உங்கள் வாழ்க்கையில இருக்கிறது என்று சொன்னால், நிச்சயமாக இந்த மாதத்தில் கர்த்தர் அந்த தடையும் நீக்கி போட உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை அனுப்பப்பட்டது. பிலிப்பு என்னும் சுவிசேஷகன் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரி ஆகிய கந்தாக என்பவளுக்கு மந்திரியாய் இருந்தவனுக்கு பிரசங்கிக்கப்பட்டது. அப்பொழுதுதான் சொல்லப்பட்டது, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்று. எனவே வார்த்தை விவரிக்கப்படும் போது விசுவாசம் வளரும், கீழ்ப்படிதல் உடனே உண்டாகும். இது ஆவிக்குரிய தடையாயிருக்கலாம், மகிழ்ச்சிக்கான தடையாயிருக்கலாம், மன நிறைவுக்கான தடையாயிருக்கலாம். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், தடைகளை நீக்கி போடுகிறவர் முன் செல்கிறபடினால் மகிமைக்கான தடையாயிருந்தாலும், மறைபொருள்களுக்கான தடையாயிருந்தாலும், மகிழ்ச்சிக்கான தடையாயிருந்தாலும் இந்த தடைகளை நீக்கி நிச்சயமாய் இந்த மாதத்தில் உங்களை வாழ வைப்பார். இந்த வார்த்தைகளை நான் திரும்ப வாசிக்கிறேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். மகிமையான வாசல்களை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்காய் திறந்து உங்களை ஆசீர்வதித்து வாழ வைப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.